ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சாப்டர் 8 இன்ட்ரடக்ஷன் டு ட்ரிக்னாமெட்ரி. ஸோ அதில் எக்ஸசைஸ் 8.1 ஃபஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சம்மில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. ஏபிசி அப்படிங்கிறது ஒரு ட்ரையாங்கிள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன ட்ரையாங்கிள் அப்படின்னா பி அப்படின்ற ஆங்கிளில் நமக்கு ரைட் ஆங்கிள் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏபிசி அப்படிங்கிறது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்றது இந்த கிவன்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவங்க என்ன மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஏபி இஸ் ஈக்குவல் டு 24 சென்டிமீட்டர், பிசி இஸ் ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர். இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு நம்மளை என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, சைன் ஏ என்ன, காஸ் ஏ என்ன, சைன் சி என்ன, காஸ் சி என்ன, இந்த ஆங்கிள்ஸ்லாம் என்னென்னன்றது தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இந்த சம்மில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கான்செப்ட் அப்படின்னு பார்த்தோன்னா பேசிக்கான கான்செப்ட் தான் பித்தாகரஸ் தியரம். நமக்கு தெரியும் பித்தாகரஸ் தியரம், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்றத பேஸ் பண்ணி சம்ஸ் வந்தாலே நம்ம மோஸ்ட்டாக அப்ளை பண்ண வேண்டியது பித்தாகரஸ் தியரம் தான் ஃபஸ்ட்டு நம்ம அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ பித்தாகரஸ் தியரம் என்ன சொல்லுது, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ பித்தாகரஸ் தியரம் எங்கே நம்ம அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் தான் நமக்கு பித்தாகரஸ் தியரம் அப்ளை ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஸ்கொயர் ஆஃப் ஹைப்போட்டன்யூஸ், ஸோ இந்த லாங்கஸ்ட் சைடு இருக்கு இல்லையா, இதுதான் ஹைப்போட்டன்யூஸ். ஸோ ஹைப்போட்டன்யூஸ் சைட்டை ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அதர் டூ சைட்ஸை ஸ்கொயர் பண்ணி சம் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும் இந்த ஹைப்போட்டன்யூஸை ஸ்கொயர் பண்ணுறது அப்படின்றது தான் பித்தாகரஸ் தியரம். அதாவது ஸ்கொயர் ஆஃப் த ஹைப்போட்டன்யூஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த அதர் டூ சைட்ஸ். இது வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான், இந்த ஒரு கான்செப்டையும். அதுக்கப்புறம் நமக்கு என்ன தெரியும், சைன் தீட்டாவோட வேல்யூ என்ன, காஸ் தீட்டாவோட வேல்யூ என்னன்றது நமக்கு தெரியும். ஸோ சைன் தீட்டாவோட வேல்யூ என்ன, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் சைன் தீட்டாவோட வேல்யூ என்ன, ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டன்யூஸ். ஸோ ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டன்யூஸ். அதுவே காஸ் தீட்டாவோட ஃபார்முலா என்ன, adjacent side by hypotenuse. இது ரெண்டும் தெரியும். ஸோ பித்தாகரஸ் தியரம் அண்ட் தென் இந்த சைன் தீட்டா காஸ் தீட்டாவுடைய ஃபார்முலாஸ், இதை மட்டும் வச்சு தான் இந்த சம்மை இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிறோம். வாங்க சம்முக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களை சீக்கிரமாக வந்து ரீச் ஆகும். ஓகே, நம்ம இப்போது இந்த சம் பார்க்கலாம். ஸோ தட் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரைட் ஆங்கிள் தட் பின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது எனக்கு இங்கே தான் ரைட் ஆங்கிள் ஃபார்ம் ஆக போகுது. அப்போது இந்த ஆங்கிள் தான் பி. அப்போ இந்த ஆங்கிள் பின்றதுனால நான் என்ன எடுத்துக்கிறேன், இங்கே ஏன்னு எடுத்துக்கிறேன், இங்கே சீன்னு எடுத்துக்கிறேன். ஸோ பை யூஸிங் பித்தாகரஸ் தியரம். ஸோ பித்தாகரஸ் தியரமை நான் யூஸ் பண்ண போகிறேன். பை யூஸிங் பித்தாகரஸ் தியரம் நான் யூஸ் பண்ணும்போது என்ன சொல்லுது, ஹைப்போட்டன்யூஸ் உடைய ஸ்கொயர் சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் அதர் டூ சைட்ஸ் ஏபி ஸ்கொயர், அதாவது ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். ஸோ கிவன் எனக்கு என்ன தெரியும், ஏபி ஸ்கொயர் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 24 சென்டிமீட்டர். ஸோ அதை நான் ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் பிசி ஸ்கொயர் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 7 சென்டிமீட்டர். ஸோ அதை நான் ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். ஸோ 24 ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 576 ஆன்சர் கிடைக்கும். 7 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 49 ஆன்சர் கிடைக்கும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 625 அப்படின்ற ஆன்சர் வருது. ஸோ ஏசி ஸ்கொயர் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஏசி ஸ்கொயர் என்னன்னு கண்டுபிடிச்சா ஏசி எப்படி கண்டுபிடிப்போம், 625க்கு ரூட் எடுக்கணும். ரூட் எடுத்திங்கன்னா ஏசியோட வேல்யூ 25 சென்டிமீட்டர். இங்கே சென்டிமீட்டரில் மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கிறதுனால நம்ம இங்கே என்ன எடுத்துக்கலாம், சென்டிமீட்டர். அப்போ ஏசி இஸ் ஈக்குவல் டு 25 சென்டிமீட்டர்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். பட் நமக்கு இங்கே கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, சைன் ஏ காஸ் ஏ. ஸோ அப்போது இந்த இடத்துல ஏன்னா இங்கே தான் அந்த ஆங்கிள் தீட்டா. ஸோ இது ஆங்கிள் தீட்டானா இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட் சைடு என்ன, இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட் சைடு வந்து பிசி இல்லையா, ஆங்கிள் இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு, இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய சைட் பிசி. ஸோ அப்போது சைன் தீட்டா, அதாவது சைன் ஏல தான் ஃபார்ம் ஆகுது. ஸோ சைன் ஏ இஸ் ஈக்குவல் டு பிசி, ஆப்போசிட் சைட் பிசி. ஹைப்போட்டன்யூஸ் எனக்கு என்னன்னு தெரியும், ஏசி தான், ஏன்னா இது ஏசி தான் ஹைப்போட்டன்யூஸ். ஸோ பிசியோடைய வேல்யூ என்ன, நமக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க 7 சென்டிமீட்டர். ஏசியோட வேல்யூ 25 சென்டிமீட்டர். சைன் ஏ கண்டுபிடிச்சாச்சா, நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், காஸ் ஏ கண்டுபிடிக்கணும். ஸோ காஸ் ஏனா ஏன்ற இடத்துல தான் அந்த ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. பட் காஸ் தீட்டாவோட ஃபார்முலா என்ன, அட்ஜசன்ட் சைட் பை ஹைப்போட்டன்யூஸ். கரெக்டா?
ஸோ இந்த டீட்டா ஆங்கிள் இங்கே ஃபார்ம் ஆகுது. இந்த ஆங்கிள் ஃபார்ம் ஆகிறதுக்கு அட்ஜசன்ட் சைடு எது? இந்த ஏபி அப்படிங்கிற சைடு தான் அட்ஜசன்ட் சைடு. ஸோ அப்போது ஏபி பை ஹைப்போட்டனியூஸ் என்ன நமக்கு தெரிஞ்சது தான், ஏசி அப்படிங்கிறது தான் ஹைப்போட்டனியூஸ். ஸோ அப்போது இங்கே வந்து அட்ஜசன்ட் வந்து என்னது 24 வருது, ஹைப்போட்டனியூஸ் அதாவது ஏபி வந்து 24, ஏசி வந்து 25. ஓகே, ஸோ அப்போ சைன் ஏ கண்டுபிடிச்சாச்சு, காஸ் ஏ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? சைன் சி கண்டுபிடிக்கணும், காஸ் சி கண்டுபிடிக்கணும். கரெக்டாக சைன் சி கண்டுபிடிக்கணும், காஸ் சி கண்டுபிடிக்கணும். ஸோ சைன் சி, ஸோ அதே தான் ஃபஸ்ட்டு பார்த்து அதே தான். சைன் சினா சின்ற இடத்துல ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது, தீட்டா இங்கே ஃபார்ம் ஆகுது. அப்போது இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட் சைடுனா என்ன வரும்? ஏபி அப்படின்றது தான் ஆப்போசிட் சைடு வரும். அப்போது ஏபி பை ஹைப்போட்டனியூஸ் அதே தான், ஹைப்போட்டனியூஸ் வந்து மாறாது. அப்போது 24 ஏபி, ஏசிங்கிறது 25. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? காஸ் சி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. காஸ் தான் தீட்டா இங்கே ஃபார்ம் ஆச்சுன்னா ஃபார்முலா நமக்கு என்னது? அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டனியூஸ். ஸோ அட்ஜசன்ட் சைடு என்னது இங்கே? பிசி பை ஏசி. ஸோ பிசியுடைய வேல்யூ 7/25. ஓகேவா? ஸோ 7/25. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாச்சு. சைன் ஏ கண்டுபிடிச்சாச்சு, காஸ் ஏ கண்டுபிடிச்சாச்சு, சைன் சி கண்டுபிடிச்சாச்சு, காஸ் சி கண்டுபிடிச்சாச்சு. அவ்வளோதான். ஸோ இந்த சம் ரொம்ப ஈஸியாக கரெக்டாக. ஸோ செகண்ட் சம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ செகண்ட் சம் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சம்மில் நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க, ட்ரையாங்கிள் நம்மளே ஃபார்ம் பண்ணணும். பட் இந்த சம்மில் வந்து அப்படி இல்லை, ஃபிகர் ட்ரையாங்கிள் அவங்க கொடுத்துட்டாங்க, நம்ம ஃபைண்ட் tan p மைனஸ் cot r இதுதான் என்னன்றதை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே நம்ம கிவன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத எடுத்து இது இந்த டயக்ராமும் நமக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துருவாங்க. ஸோ தட் நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஸோ PQ is equal to 12 சென்டிமீட்டர் கிவனில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் PR is equal to 13 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. நம்ம tan Pயும் tan Rயும் அதாவது இங்கே ஃபார்ம் ஆகக்கூடியதில் tan P என்னன்னு இந்த இடத்துல tan R என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். கரெக்டாக? இதுதான் வந்து நம்ம கண்டுபிடிச்சி இந்த சம்மை வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ சின்ஸ் இது வந்து நமக்கு தெரியும் ரைட் ஆங்கிள் க்யூவில் ஃபார்ம் ஆகுது. ஸோ ரைட் ஆங்கிள் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னாலே நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? பித்தாகரஸ் தியரம் தான் ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ பித்தாகரஸ் தியரமை பொறுத்த வரைக்கும் என்னது? ஹைப்போட்டனியூஸ் உடைய ஸ்கொயர் சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் அதர் டூ சைட்ஸாக இருக்கும். இங்கே ஹைப்போட்டனியூஸ் வந்து பிஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு PQ ஸ்கொயர் ப்ளஸ் QR ஸ்கொயர். கரெக்டாக? ஸோ PR வந்து நமக்கு 13 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க, PQ வந்து 12 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ QR வந்து எனக்கு என்னன்னு தெரியாது. ஸோ QRை நான் அப்படியே எழுதிக்கிறேன். ஸோ இப்போது 13 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர்? 169. 12 ஸ்கொயர் பண்ணும்போது 144 ப்ளஸ் QR ஸ்கொயர். ஸோ QR ஸ்கொயரை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு போய்க்கிறேன். ஸோ QR ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 69 மைனஸ் 144. சாரி, இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணுங்கள், QR ஸ்கொயரை அப்படியே வச்சுக்கோங்க, இந்த 144 மட்டும் இந்த சைட் கொண்டு போயிடுங்க. ஸோ கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா 169 மைனஸ் 144. ஸோ 169லேருந்து 144 சப்ட்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் 25ன்னு கிடைக்கும். ஸோ QR ஸ்கொயரோட வேல்யூ 25ஆக இருந்ததுன்னா QRோட வேல்யூ என்ன? ஸ்கொயர் ரூட் எடுங்க. 25க்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது ஆன்சர் 5. ஸோ 5 சென்டிமீட்டர், QR 5 சென்டிமீட்டர்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ tan Pயோட ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும்? ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட். ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட் அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ இங்கே ஆப்போசிட் சைடு அப்படிங்கிறது இந்த நல்லா பார்த்துக்கோங்க, எங்கே ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்கள். இங்கே ஃபார்ம் ஆகுது டீட்டா. ஸோ டீட்டாக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய சைடு QR தான். ஸோ ஆப்போசிட் சைடு என்னது இங்கே வரும்? QR. ஸோ இந்த டீட்டா, அதாவது டீட்டான்றது ஆங்கிள், இங்கே ஆங்கிள் ஃபார்ம் ஆகிருக்கு, இந்த ஆங்கிள் ஃபார்ம் ஆகிருக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் அட்ஜசன்ட் சைடு. ஸோ பக்கத்தில் என்ன இருக்குது? PQ. ஸோ PQ. ஸோ இங்கே வந்து QR என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 5. PQ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? 12. முடிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? காட்டா. காட்டுடைய ஃபார்முலா என்ன? ஆக்சுவலாக இதோடைய ரெசிப்ரோக்கல் தான், டேனோட ரெசிப்ரோக்கல் தான் காட்டு. ஸோ அப்போது அட்ஜசன்ட் சைட் பை ஆப்போசிட் சைட் இல்லையா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அட்ஜசன்ட் சைடு என்ன? இங்கே இந்த இடத்துல தீட்டா அப்படின்ற ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுக்கு அட்ஜசன்ட் சைடு அப்படின்னு பார்த்தோம்னா QR தான் அட்ஜசன்ட்,
இல்லையா? டிவைடட் பை ஆப்போசிட் என்ன? ஸோ இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட் வந்து பிக்யூ. ஸோ ஆன்சர் என்ன? 5/12. இப்போ நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? tan p மைனஸ் cot r. ஸோ பார்த்துக்கோங்க, tan p மைனஸ் cot r. tan p யோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 5/12 மைனஸ் cot rக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 5/12. ஸோ 5/12 மைனஸ் 5/12 0. ஸோ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இவ்வளோ ஈஸி தான். இந்த ரெண்டு சம்லையும் நம்ம பேசிக்காக என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா பித்தாகரஸ் தியரம், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் சைன் தீட்டா, டேன் தீட்டா, காட் தீட்டா, காஸ் தீட்டா, இதற்குரிய பேசிக் ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலாஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். வேறு ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸி. ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். இன்னும் வேறு என்ன சம் நீங்கள் வந்து ரொம்ப டஃப்பாக ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த எக்ஸசைஸ், அந்த சம் நம்பர் போட்டிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வீடியோஸ் வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் தென் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகிடும். ஓகே, தேங்க்யூ, டேக் கேர், பாய்.